வாக்கு வங்கிக்கான வாக்கு வங்கி யார் யாருடைய வாக்கு வங்கியில் கை வைப்பதற்காக இந்த வேலைகளை செய்கிறார்கள் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கு பேசுவதற்கு முன்னாலேயே தன்னுடைய ட்விட்டரில் வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது கோடிட்டு வேற எதுவும் அரசியலா அப்படின்ற கேள்வியை தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக கேட்டார். எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே, மதுரைக்கு கேட்ட கோடிட்டு மட்டும் தான் காட்டினாரு. இன்னைக்கு வந்து கலவர சிந்தனைன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக போட்டு அடிச்சிட்டாரு. ஆமா, அந்த டேஷை வந்து ஃபில் பண்ணிட்டார். கலவர சிந்தனை அப்படின்ற வார்த்தையோடு இன்றைக்கு ஃபில்அப் பண்ணியிருக்கிறாரு. மதுரையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி போக்கு, மதுரையினுடைய இன்னைக்கு முதலமைச்சர் போட்ட பட்டியல் இருக்குல்ல, மதுரையில் கட்டப்பட்ட மேம்பாலங்கள், மதுரையினுடைய உட்கட்டமைப்பு பணிகள்னு அந்த பட்டியல் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் மதுரையில் இருக்கக்கூடிய மொத்த மேம்பாலங்களின் பட்டியல். அவ்வளவும் திமுக. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு ISO தரச்சான்றிதழ் பெற்ற பேருந்து நிலையமாக அன்றைய காலகட்டத்தில் முதல் முறையாக வேறு எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் பெற முடியாத அளவுக்கு அந்த பேருந்து நிலையத்தை வடிவமைத்தவர் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு அவர்தான் முதலமைச்சராக இருக்கிறார். மதுரையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகள் குறித்து இன்றைக்கு பேசிட்டு இருக்கிறார். இதில் அவர் குறிப்பிட்ட அந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம், பழைய அடிமைகளும் புதிய அடிமைகளும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அதிவீர ராமபாண்டியன் சாருக்கும் நடந்த வாக்குவாதம் வந்து எந்த புரிதலின் அடிப்படையில் வந்துருச்சு அப்படின்னா, நான் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியிலிருந்து பேசுகிறாருன்னு நினச்சிட்டேன். அவர் செல்லூர் ராஜு அவர்கள் அணியிலிருந்து பேசுகிறாரு போல. செல்லூர் ராஜு அவர்கள் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு, இன்றைக்கோ நேற்றோ கொடுத்துருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, எதுக்கு உங்கள் ஆட்கள் போய் அவங்கள பார்த்தாங்க, ஏங்க நாங்கள் யாராவது போய் அவங்களுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டோமா, யாராவது போய் ஆதரவு தெரிவித்தோமா, அப்படி இல்லைங்க. ஒரு கொலை செஞ்சவனா இருந்தால் கூட போய் பார்த்துட்டு வர்றதெல்லாம் வந்து மனிதாபிமான அடிப்படையில் பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். செல்லூர் ராஜு பர்சனலாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தர்காவுக்கு பக்கத்தில் விளக்கேற்றுவதை பற்றி அவருக்கு வந்து அதை வெளிப்படையாக பேசுறதுல அவ்வளவு சிரமம் இருக்குது. ஏன் அப்படின்னா, அவர் அந்த பக்கம் போய் ஓட்டு கேட்க போகணும். அப்போ அதனால் அவருக்கு அந்த நெருக்கடி தெரியுது, அவருக்கு மடியில் கனம் இருக்குது, நெருக்கட்டின மாதிரி அவர் இது எல்லாத்துக்கும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு பேசுகிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4ஆம் தேதி சாயங்காலம் 6:32க்கு முதல்ல அதான் தீபத்தூணில் ஏற்ற சொல்லிட்டாங்கல்ல, ஏத்தனா என்னன்னு கேட்குறாரு. அடுத்து 8:57க்கு நைட்டு, அன்னைக்கு நைட்டே இன்னொரு ட்வீட்டு, நீதிமன்ற உத்தரவை மதிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாருல்ல. நீதிமன்ற உத்தரவு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுட்டாலே அதை அப்படியே மதிக்கணும் அப்படின்னா, நீதிமன்றம் அம்மையார் ஜெயலலிதா கர்நாடகாவில் சிறப்பு நீதிமன்றம் அம்மையார் ஜெயலலிதாவை குற்றவாளின்னு தீர்ப்பளித்தது. அமைதியாக ஏற்றுக்கிடுச்சா அதிமுக? அதை எதிர்த்து கண்டஸ்ட் பண்ணாங்கல்ல, போராட்டம் பண்ணாங்கல்ல, அப்பீல் பண்ணுற வரைக்கும் அமைதியாக இருக்க சொல்கிறாங்களே, அப்பீல் பண்ணுற வரைக்கும் அமைதியாக இருந்து ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலே இருக்கட்டும்னு அதிமுக அமைதியாக இருந்துச்சா? இல்லை. ஏன் இல்லை? அப்போ நீதிமன்றம் சொல்கிறத எல்லாத்தையும் தலையாட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சிக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது, இந்த மக்களுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது, இந்த இறையாண்மை மிக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது. அந்த அரசு தமிழர்களுடைய மனசாட்சியாக செயல்பட வேண்டிய பொறுப்பு இருக்குதுன்றதை உணர்ந்து தான் தமிழ்நாடு அரசு அந்த இடத்துல அமைதியை நிலைநாட்டுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டது. தமிழர்கள் அத்தனை பேரும் அதை ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி அவர்கள் அங்கே ஏன் விளக்கேத்தலைன்னு திரும்ப திரும்ப ஒரே நாளில் 2 தடவை ஏன் ட்வீட் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ பாஜகவிற்கு மறைமுகமாக இந்த விஷயத்தில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடியாக கிளாஷ் ஆயிருக்கணும், ஆனால் ஆகலை. மாறாக இதில் எடப்பாடி பழனிசாமி தன்னை மௌனமாக மாற்றியிருக்கிறார். அவரை தான் பழைய அடிமைன்னு சுட்டி காட்டுறார். புதிய அடிமைகள் யார் அப்படின்னா, மௌனமாக இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இல்லை, இப்போ வரைக்கும் மௌனமாக இல்லை. இன்னைக்கு திமுக செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய திமுகவினுடைய மாணவரணி துணை செயலாளர் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அது பல ஊடகங்கள்லையும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து ஒன்று வாக்குவாதம் பண்ணலாம், அல்லது முட்டி மோதி உள்ளுக்குள்ளே போக முயற்சி செய்யலாம். இதெல்லாம் களத்தில் இருக்கக்கூடிய சூழல் அடிப்படையில் எடுக்கிற முடிவு. போலீஸ்காரங்களை கடிக்கிறாங்க சார், போலீஸ்காரங்களை போய் கையை கடிக்கிறான் சார் ஒருத்தர். அந்த வீடியோ இருந்தால் ப்ளே பண்ணுங்க, இல்லைனா நான் கூட ப்ளே பண்ணுறேன். என்ன மாதிரியான அரசியல் சூழலை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்க. போலீஸ்காரங்களை போய் கடிக்கிறாங்க. இதுதான் புதிய அடிமைகள். போலீஸ்காரங்களை கடிக்கிறது, இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறது. ஆனா 2 அடிமையுமே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சுட்டி காட்டினார் அவர். திமுக தன்னுடைய நிலைப்பாடுகளில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழர்களுடைய மனசாட்சி என்பது மத நல்லிணக்கம் தான். அந்த மத நல்லிணக்கம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், ஒருவருடைய பண்டிகையை இன்னொருவர் மதிக்கின்ற அளவில் நேற்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தர்காக்கள்லையும் பல்வேறு பள்ளிவாசல்கள்லையும், தர்காவாவது இஸ்லாத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி வைத்து பார்க்கப்படுவது, மரபாக இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் தர்காவே தள்ளி வச்சு பார்ப்பாங்க. ஆனால் பள்ளிவாசல்ல நேற்று கார்த்திகை தீபத்தை ஏற்றி கொண்டாடுறாங்க. இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா உட்காந்து கார்த்திகை தீபம் ஏற்றி எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டு போகிறாங்க. இதை தமிழ்நாடு விரும்புகிறது. ஆனால்
இதை விரும்பாதவர்கள் தமிழ்நாட்டில் கால் வைக்க முயற்சி செய்யும் போது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. நேற்று திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபம் ஏற்ற சொல்லி உத்தரவிட்டதுக்கு அடுத்த நாள் கடையை அடைக்க சொல்லி சங் பரிவார் கும்பல் போய் அங்க கலவரம் பண்றாங்க. இந்தியா கூட்டணியை சேர்ந்த அத்தனை பேரும் திமுக, சிபிஐ, சிபிஎம், மார்க்சிஸ்ட் அத்தனை பேரும் உள்ள போய் நின்று அந்த இடத்துல கடையை தரங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறோம்னு அவ்வளவு பேரும் அங்க போய் நிக்கிறாங்கல்ல. அந்த இடத்துக்கு கடையை திறக்க சொல்லி இன்னொருத்தரும் போயிருக்கணுமே, ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி, அந்த கட்சி ஏன் போகல? அப்ப அந்த இடத்துல ஏடிஎம்கே தன்னுடைய உணர்வுகளை இழந்து போயிருக்கிறதா? 2014 சரி அதிகாரம் அதை கேட்டுருவீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.